அதை செய்து முடித்த பிற்பாடு நீ இன்னமும் அனுபவிக்கலனா that is your problem. சபைக்கு வரணும். எப்படி சபைக்கு வரணும்? உலகம் எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி தேவனிடத்தில் உன்னை போக விடாது. நீ கத்திரத்துல வந்தா உலகம் உன் கையில வந்துடும். நீ போகிற இடம்லாம் உலகம் உன்னை சார்ந்து வரும். ஏன்னா எங்க தேடி இருக்கிறதோ அங்க ஈ மொய்க்கும். எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே என் நாமத்தின் நிமித்தம் ஒன்றோ இரண்டோவே கூடுகிறோ அங்கே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். அவ்வளவு பெரிய ரத்தத்தை சிந்தி வாழ்க்கைக்கான முழு அதிகாரத்தையும் வாழ்க்கைய வெற்றியோடு வாழக்கூடிய சகலவற்றை உனக்கும் எனக்கு தந்திருக்கிறார். உன்னால் அதை பெற்றுக்கொள்ள தேவன் உனக்கு தகுதியை செஞ்சிருக்கிறார். உலகத்தின் பாவங்கள் சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறார். அவன் இந்துவா இருக்கலாம், இஸ்லாமியா இருக்கலாம், அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், கிறிஸ்தவா இருக்கலாம், அது எந்த பிரிவா இருக்கலாம், உட்பிரிவோ வெளிப்பிரிவோ என்ன பிரிவா இருக்கலாம், விசுவாசிக்கிற அவனுக்கு இந்த நீதி உண்டாகும்.